பெரிய வெள்ளரிக்காயில் ஒரு பாதி வெள்ளரிக்காயை எடுத்து நறுக்கியிருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அதை மிக்சியில் சேர்த்துக்கிட்டோம். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதோட உடச்ச கடலை 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, இதோட புளி கொஞ்சமாக சேர்த்துட்டேன். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. வெள்ளரிக்காய் நிறைய உப்பு ஏற்றுக்கிறாது. அதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டோம். அதில் 1-2 கடலை இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நெகுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துட்டாக்க ஆரோக்கியமான உடல் எடை குறைக்கக்கூடிய ஒரு வெள்ளரிக்காய் சட்னி ரெடி.